we are going to solve the problems based on torque equation. Okay, let me write down the given data. P is equal to number of poles is 4, then terminal voltage, supply voltage is 220 voltage. அப்புறம் இது வந்து DC shunt motor lap bound A is equal to number of poles என்னது 4, therefore A is equal to 4. Z is equal to number of conductors 960 number of conductors, and flux per pole is 20 milliweber, so 20 into 10 power minus 3. 10 power minus 3 is very important. Next, current drawn by the motor. Okay, current இது எப்படின்னா இங்கே எல்லோரும் மிஸ்டேக் பண்ணுவாங்க. என்னென்னா கரண்ட் ட்ரான் பை த மோட்டார் அப்படின்னா எப்படி ஆர்மேச்சர் கரண்ட்டுன்னு எடுத்துக்குவாங்க. அப்படி இல்லை. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, இது சர்க்யூட் டயக்ராம் வரைஞ்சால் தான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். என்ன கொடுத்துருக்காங்க, டிசி ஷண்ட் மோட்டரும் கொடுத்துருக்காங்க. ஷண்ட் மோட்ரு அதோட சர்க்யூட் டயக்ராம் எப்படி வரும்னா ஓகே இந்த மாதிரி. இதானது ஷண்ட் மோட்டார். இதில் கொடுக்குற சப்ளை வோல்டேஜ் இந்த V இங்கே வரும். ஸோ இதோட இன்டேக் கரண்ட் வந்து லோட் கரண்ட், இங்கே ஷண்ட் கரண்ட், இங்கே ஆர்மேச்சூர் கரண்ட். ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கரண்ட் ட்ரான் பை த மோட்டார். மோட்டர்னால் இது ரெண்டும் சேர்த்து தான் மோட்டர். அதாவது இந்த ஃபீல்டு வைண்டிங்கும் இந்த ஆர்மேச்சூர் ஃபீல்டு வைண்டிங் இன்க்ளூட் பண்ணி தான் மோட்டர். அப்படின்னா இது இன்டேக் பண்ணுற கரண்ட் எதுனா ஆர்மேச்சூர் கரண்ட் மட்டும் இல்லை, இது தான் சப்ளை வோல்டேஜிலிருந்து வர்ற கரண்ட்டு தான் என்னது கரண்ட் ட்ரான் பை த மோட்டர். தேர்ஃபோர் இந்த வேல்யூ தான் 28 ஆம்பியர். ஓகே, அப்போ இங்கே நம்ம என்ன கரண்ட் ஈக்குவேஷன் இங்கே கேசிஎல் அப்ளை பண்ணி என்ன எழுதுவோம், IL இஸ் ஈக்குவல் டு எப்படி டிவைட் ஆகுது, I ஷண்ட் ப்ளஸ் ஆர்மேச்சூர் கரண்ட். ஓகே, இங்கே ILோட வேல்யூ தான் என்னது 28 இஸ் ஈக்குவல் டு 28 ஆம்ப்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர்மேச்சூர் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 125, ஆர்மேச்சூர் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து 0.1 ஓம். ஷண்ட் ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னது, இதுதான் ஷண்ட் ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ். ஆர் ஷண்ட் இஸ் ஈக்குவல் டு 125 ஓம். ஓகே, ரைட். இப்போ என்ன நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ILோட வேல்யூ தான் 28 ஆம்பியர். இப்போ ஆர்மேச்சூர் கரண்ட்டோட வேல்யூ நமக்கு வேணும். அது இருந்தால் தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஆர்மேச்சூர் கரண்ட் வேணும்னா இதில் ஷண்ட் கரண்ட்டோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். I ஷண்ட்டுக்கு என்ன சொல்லுவோம், இதுதான் ஷண்ட் ஃபீல்டு கரண்ட். இங்கே என்ன வோல்டேஜோ அதே தான் இங்கேயும். தேர்ஃபோர் V டிவைடட் பை இதானது ஆர் ஷண்ட், V டிவைடட் பை ஆர் ஷண்ட். Vயோட வேல்யூ என்னது 220 டிவைடட் பை ஆர் ஷண்ட், அதாவது ஷண்ட் ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 125 ஓம். Therefore it is equal to என்ன வரும்னா I shunt is equal to 1.76 ஆம்பியர். இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க, என்ன வரும், therefore IA is equal to IL minus I shunt. இது எப்படி எழுதலாம், ஆர்மேச்சர் கரண்ட் is equal to 28, லோட் கரண்ட் வந்து 28 minus 1.76. So it is equal to IA is equal to 26.24 ஆம்பியர். இதானது ஆர்மேச்சர் கரண்ட். நெக்ஸ்ட்டு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா டிட்டர்மைன் த டார்க் டெவலப்டு பை த ஆர்மேச்சர், அப்புறம் யூஸ்ஃபுல் டார்க் அது என்னென்னு அப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னது டார்க் டெவலப்டு பை த ஆர்மேச்சர். டார்க் டெவலப்டு பை த ஆர்மேச்சர் அதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். டார்க் டெவலப்டு பை த ஆர்மேச்சர் T suffix A is equal to மெக்கானிக்கல் பவர் டெவலப்டு பை த ஆர்மேச்சர் டிவைடட் பை ஒமேகா. P is equal to ஒமேகா இன்ட்டு T, அதாவது EBIA டிவைடட் பை ஒமேகா. இது ஆல்ரெடி டார்க் ஈக்குவேஷனில் லாஸ்ட் வீடியோவில் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகே, இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இதில்
ஒமேகாவோட வேல்யூ சால்வ் பண்ணணும்னா TA is equal to EB IA by 2 pi n divided by 60. இதில் ஸ்பீடு வந்து நமக்கு கொடுக்கவே இல்லை, கிவன் டேட்டாவில் ஸ்பீடு இல்லை. அண்ட் ஆல்சோ பேக் EMF இந்த வேல்யூவும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, வோல்டேஜ் ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், V மைனஸ் IA into RA. Therefore back EMF is equal to V ஓட வேல்யூ என்னது 220 minus armature current 26.24 into RA ஓட வேல்யூ 0.1. இதை சால்வ் பண்ணால் EB is equal to 217.376 voltage. இதுதான் பேக் EMF. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்பீடோட வேல்யூ கொடுக்கல. therefore இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி தெரியும் பேக் EMFோட ஃபார்முலா 5PNZ/60A. இதிலேருந்து நம்ம ஸ்பீடோட வேல்யூ வந்து சால்வ் பண்ணுறோம். எப்படின்னா பேக் EMFோட வேல்யூ என்ன 217.376 இஸ் ஈக்குவல் டு ஃப்ளக்ஸோட வேல்யூ, இது எல்லாமே கிவன் டேட்டாவில் இருக்குது, 20 into 10 power minus 3 into நம்பர் ஆஃப் போல்ஸ் இஸ் 4, ஸ்பீடு தெரியாது, அதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஜெட்டோட வேல்யூ வந்து 960 டிவைடட் பை 60 இன்ட்டு இது என்னது லேப் வைண்டிங்னா நம்பர் ஆஃப் பேரலல் பாத் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் போல்ஸ். இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஸ்பீடு ஆர்பிஎம் என்ன வரும்னா 679.3 ஆர்பிஎம் இந்த ஸ்பீடில் ரொட்டேட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம என்ன டார்க் ஈக்குவேஷன் இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். therefore TA is equal to, ஆக்சுவலாக இது இங்கே வரும். ஓகே, TA is equal to EB IA divided by 2 pi n divided by 60. For T is equal to back EMF for value 217.376 into armature current வேல்யூ என்ன சால்வ் பண்ணியிருக்கோம், 26.24 divided by 2 pi into என்னோட வேல்யூ 679.3 RPM divided by 60. ஸோ நியூமரேட்டரில் எழுதுகிறோம். ஓகே, இதை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும், ஆர்மேச்சர் டார்க் இஸ் ஈக்குவல் டு 80.193 நியூட்டன் மீட்டர். ஓகே, அப்புறம் ப்ராப்ளமில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, டிட்டர்மைன் த டார்க் டெவலப்டு பை த ஆர்மேச்சர் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். அண்ட் ஆல்சோ யூஸ்ஃபுல் டார்க்னு கேட்டிருக்காங்க. யூஸ்ஃபுல் டார்க் இது எப்படி எழுதுனான்னா, இதுதான் டெவலப்டு டார்க்கில் சம் ஆஃப் த டார்க் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரிமைனிங் எல்லாமே லாஸ் ஆகிரும். therefore armature torque is equal to sum of useful torque plus அப்புறம் டார்க் வந்து லாஸ் ஆகிரும். இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா, யூஸ்ஃபுல் டார்க் வந்து வேணும். இந்த வேல்யூ நமக்கு தெரியும், இந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்படின்னா இந்த வேல்யூ மைனஸ் பண்ணால் தான் நமக்கு இந்த யூஸ்ஃபுல் டார்க் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போ டார்க் லாஸ்ட் வந்து அவங்க கொடுத்துருக்கணும். ஆனால் அது கொடுக்காம என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரொட்டேஷனல் லாஸ் கொடுத்துருக்காங்க. ரொட்டேஷனல் லாஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 800 வாட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. நமக்கு என்ன வேணும்னா லாஸ் டார்க் வேணும். ஓகே, இதோட யூனிட் வந்து வாட்ஸ், நமக்கு இது வந்து நியூட்டன் மீட்டரில் வேணும். therefore டார்க் லாஸ் இதை எப்படி எழுதுறாங்கன்னா, ஒமேகா, அதாவது ரொட்டேஷனல் லாஸ்னாலே பவரில் தான் இருக்கும், யூனிட்டை வச்சு சால்வ் பண்ணலாம், டிவைடட் பை என்னது ஆங்குலர் வெலாசிட்டி. therefore 800 இது என்னது ரொட்டேஷனல் லாஸ் டிவைடட் பை 2 பை என்னோட வேல்யூ 69.3 டிவைடட் பை 60, அதாவது இது வந்து 2 பை n டிவைடட் பை 60 எல்லாம் ஒன்று தான். ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா
லாஸ்ட் என்ன வரும் 11.246 நியூட்டன் மீட்டர். therefore யூஸ்ஃபுல் டார்க் என்ன வரும், யூஸ்ஃபுல் டார்க் இதுதான் வந்து கொஷனில் கேட்டிருக்காங்க. என்னது ஆர்மேச்சர் டார்க் மைனஸ் இங்கே எதை சப்ஸ்டியூட் பண்ண TA minus T loss is equal to 80.183 minus 11.246. then it will become T useful is equal to 68.937 Newton meter. That's all about this problem. First we need to find out the developed torque. அதுக்கு முன்னாடி write down the given data. Number of poles is 4, 800 number of conductors. அப்புறம் wave connection அப்படின்னா என்ன, number of parallel path is 2 irrespective of number of poles. அதுக்கப்புறம் load என்னது 8.2 kilowatts. 8.2 kilowatts அப்படின்னா load is equal to 8.2 kilowatts by taking 25 ampere from the mains. ஃபஸ்ட்டு இது என்ன மோட்டார் அப்படின்னா சீரீஸ் மோட்டார். இந்த மாதிரி 45 ஆம்பியர் இந்த மாதிரி ஃப்ரம் த மெயின்ஸ் ஆர்மேச்சர் கரண்ட், லோடு கரண்ட், ஷண்ட் கரண்ட் இந்த மாதிரி கொடுக்காம ஃப்ரம் த மெயின்ஸ் இன்டேக் கரண்ட் இந்த மாதிரி வேர்டிங்ஸ் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா அது என்ன மோட்டர்னு பார்த்துட்டு சர்க்யூட் டயக்ராம் வரையணும். அது வரைஞ்சால் தான் என்னென்ன ஐடியா வரும். ஃபஸ்ட்டு இதானது சீரீஸ் ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் இன்சைடில் இதானது மோட்டார். இதுக்கு இன்சைடில் பார்த்தோன்னா ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ், அப்புறம் பேக் EMF இது வந்து இன்சைடு இருக்கும். இது சப்ளை வோல்டேஜ், இது இன்டேக் IA. இங்கே டேக்கிங் 45 ஆம்பியர் ஃப்ரம் த மெயின்ஸ் அப்படின்றதுனால இங்கே வந்து ஒரு பாத் தான் இருக்குது. therefore இதில் என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ இது ஃபுல்லாகவே ஒரே கரண்ட்டு தான். therefore அது IA அப்படின்னு டேரெக்டாக எடுத்துக்கலாம். ஆர்மேச்சர் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு 45 ஆம்பியர். பட் லாஸ்ட் ப்ராப்ளமில் அதுவும் இன்டேக் கரண்ட் அப்படின்னு தான் இருந்தது. பட் அதில் என்னென்னா டிசி ஷண்ட் மோட்டார். ஓகே, இதுலேயும் கரண்ட் ட்ரான் பை த மோட்டார் அப்படின்னா என்னது இன்டேக் கரண்ட்டு தான். கரண்ட் டேக்கிங் பை த மோட்டார் வந்து 28 ஆம்பியர். அங்கே வந்து டேரெக்டாக ஆர்மேச்சர் கரண்ட்டுன்னு எடுக்க முடியாது. ஏன்னா இங்கே இன்டேக் கரண்ட் 28 ஆம்பியர், இதில் ஷண்ட் வந்து டிவைட் ஆகும். therefore ஷண்ட் இந்த வேல்யூவை மைனஸ் பண்ணிவிட்டு இந்த கரண்ட்டு தான் இந்த 28லேருந்து ஷண்ட் கரண்ட்டை மைனஸ் பண்ணால் தான் ஆர்மேச்சர் கரண்ட் கிடைக்கும். பட் இங்கே என்னது சீரியஸ் மோட்டர்னால் இருக்கிறதே ஒரே பாத் தான். therefore டேரெக்டாக நம்ம 45 ஆம்பியர் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு ஆர்மேச்சர், அப்புறம் ஃப்ளக்ஸ் பெர் போல் இஸ் 25 milliweber. 25 milliweber. அதுக்கப்புறம் ஆர்மேச்சர் சர்க்யூட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா ஆக்சுவலாக இதுக்கு வோல்டேஜ் ஈக்குவேஷன் எப்படி வரும்னா V is equal to EB plus IA into RA plus RSE அப்படின்னு வரும். ஏன்னா V is equal to இந்த EB, ஓகே, பேக் EMF ப்ளஸ் என்னென்ன ரெசிஸ்டன்ஸ்னால் அந்த சீரீஸ் ரெசிஸ்டன்ஸும் இங்கே ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸும் ஒரே கனெக்ஷனில் இருக்கும். இது எல்லாமே சீரீஸாக இருக்கும். அதனால் இந்த வோல்டேஜ் ஈக்குவேஷன் நம்ம ஆல்ரெடி வீடியோவில் சால்வ் பண்ணியிருக்கோம், இந்த டெரிவேஷன். ஸோ இதுதான் வோல்டேஜ் ஈக்குவேஷன். நமக்கு கிவன் டேட்டாவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ்னு கொடுக்காம ஆர்மேச்சர் சர்க்யூட் ரெசிஸ்டன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த பாத்தில் உள்ள ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. therefore கம்பைண்டாக எப்படின்னா RA ப்ளஸ் RSCயோட வேல்யூவே என்னது 0.6 ohm. ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. என்ன வரும் 220 is equal to terminal voltage
டெர்மினல் வோல்டேஜ் வந்து நம்ம கிவன் டேட்டாவில் எழுதலை. V is equal to 220 voltage. சரிங்கன்னா 220 is equal to பேக் EMF தெரியாது, ப்ளஸ் ஆர்மேச்சர் கரண்ட் வந்து 45 இன்ட்டு ஆர்மேச்சர் சர்க்யூட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 0.6. therefore EB is equal to 193 voltage. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா டெவலப்டு டார்க்கு ஃபார்முலா என்ன? லாஸ்ட் ப்ராப்ளம் மாதிரி தான். EB IA இன்ட்டு டிவைடட் பை 2πn டிவைடட் பை 60. இதில் பேக் EMFோட வேல்யூ தெரியும், ஆர்மேச்சர் கரண்ட்டோட வேல்யூ தெரியும், ஸ்பீடோட வேல்யூ கிவன் டேட்டால இல்லை. அப்போ ஸ்பீடோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஸ்பீடோட வேல்யூ ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். therefore n is EBயோட வேல்யூ 193 is equal to ஃப்ளக்ஸ் பெர் போல் 25 into 10 power minus 3 into number of poles is 4 into n. அப்புறம் ஜெட்டோட வேல்யூ வந்து 800 divided by 60 into number of poles, இது வந்து வேவ் வைண்டிங், therefore 2. number of parallel path is 2. இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஸ்பீடோட வேல்யூ என்ன வரும்? 289.5 RPM தான் ஸ்பீடோட வேல்யூ. ஓகே, இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். என்ன வரும்? டெவலப்டு டார்க் பேக் EMFோட வேல்யூ 93 இன்ட்டு ஆர்மேச்சர் கரண்ட்டோட வேல்யூ 445 2π இன்ட்டு 289.5 divided by 60. therefore torque developed by armature என்ன வரும்? 286.47 Newton meter. ரைட், நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் என்னென்னா ஷாஃப்ட் டார்க் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஷாஃப்ட் டார்க் இஸ் நத்திங் பட் யூஸ்ஃபுல் டார்க். நம்ம லாஸ்ட் இதில் யூஸ்ஃபுல் டார்க்குன்னு சால்வ் பண்ணோம், அதே தான் ஷாஃப்ட் டார்க். பட் அங்கே என்ன பண்ணோன்னா லாஸ் கொடுத்துருந்ததுனால லாஸை ரெடியூஸ் பண்ணிவிட்டு லாஸை வந்து லாஸ்ட் டார்க்கை மைனஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் உள்ளது எல்லாமே யூஸ்ஃபுல் டார்க்னு எழுதணும். பட் இங்கே எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா ஷாஃப்ட் டார்க் இஸ் ஈக்குவல் டு கரஸ்பாண்டிங் அவுட்புட் பவர் டிவைடட் பை ஒமேகா. ஓகே, இங்கே அவுட்புட் பவர் என்னென்னா அவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க கிவன் டேட்டாவில். சப்ளைங் எ லோடு, அதாவது அவுட்புட் பவர்னால் என்னது? லோடு தான் அவுட்புட். 8.2 kilowatts இஸ் ஈக்குவல் டு 8.2 kilowatts எப்படி எழுதுனா இன்ட்டு 10 power 3ன்னு எழுது டிவைடட் பை 2π n, என்னோட வேல்யூ 289.5 டிவைடட் பை 60. சால்வ் பண்ணிங்கன்னா ஷாஃப்ட் டார்க்கோட வேல்யூ 270.48 Newton meter. That is shaft torque. That's all about this problem. It is our next question. Given data என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேக் EMF of shunt motor, therefore EB is equal to 230 voltage. அப்புறம் ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னது? இது ஃபஸ்ட்டு என்னது? ஷண்ட் மோட்டார். therefore ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ்னால் ஆர் சீரீஸ்ன்னு எழுதக்கூடாது, ஆர் ஷண்ட் இஸ் ஈக்குவல் டு 160 ohm. ஃபீல்டு கரண்ட் அப்படின்னா அந்த ஃபீல்டே என்னது? ஷண்ட் மோட்டர்னால I shunt is equal to 1.5 ampere. The line current is என்னது அப்படின்னா 37, லைன் கரண்ட் ஆர் லோடு கரண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம், இஸ் ஈக்குவல் டு 37 ampere. இப்போ என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ், இந்த வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆல்சோ ஃபைண்ட் த ஆர்மேச்சர் கரண்ட் when the motor is stationary. அதாவது ஸ்டேஷ்னரின்னா என்னது? அதோட ஸ்பீடு வந்து 0 ஸ்பீடு இருக்கும்போது, அதாவது அது ரன் ஆகாமல் 0 ஸ்பீடில் இருக்கும்போது ஆர்மேச்சர் கரண்ட் என்னவாக இருக்கும்? therefore IA அப்படின்னு எழுதாமல் IA நாட் அப்படின்னு எடுக்கிறோம்.
ஏன் அப்படின்னா அது வந்து ஸ்டேஷ்னரியில் இருக்குது, அதோடய ஸ்பீடு வந்து 0. வென் அட் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 0 RPM. இந்த ரெண்டு வேல்யூமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ட்ரா தி சர்க்யூட் டயக்ராம் ஆஃப் DC shunt motor. Circuit diagram. இதாவது DC shunt motor. இது சப்ளை வோல்டேஜ், இது லைன் கரண்ட் ஆர் லோடு கரண்ட், இங்கே I shunt, இங்கே ஆர்மேச்சர் கரண்ட். ஓகே, இதோட வோல்டேஜ் ஈக்குவேஷன் என்ன வரும்? V is equal to back EMF plus IA into RA. இப்போ V இதில் வியோட வேல்யூ வந்து கொடுக்கவே இல்லை, பட் இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. எப்படி அப்படின்னா நம்ம எப்படி எழுதுகிறோம், இந்த வோல்டேஜ் தான் இங்கே இருக்கும். தேர்ஃபோர் I shunt into R shunt, இந்த டெர்மினல் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு I shunt ப்ராடக்ட் ஆஃப் armature shunt field current and shunt resistance. Therefore இது எப்படி எழுதலாம்? V is equal to shunt current ஓட வேல்யூ 1.5 into R shunt ஓட வேல்யூ 160. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 240 இதானது டெர்மினல் வோல்டேஜ். ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? ஃபஸ்ட்டு என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ். இதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 240 இஸ் ஈக்குவல் டு பேக் EMF வந்து 230 வந்து 230 ப்ளஸ் ஆர்மேச்சர் கரண்ட். எஸ், ஆர்மேச்சர் கரண்ட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நமக்கு என்ன தெரியும்னா லைன் கரண்ட் மட்டும்தான் தெரியும். லைன் கரண்ட் தெரியும், ஷண்ட் ஃபீல்டு கரண்ட் தெரியும். அப்போ ஆர்மேச்சர் கரண்ட் என்ன வரும்? இங்கே KCL அப்ளை பண்ணோன்னா IL is equal to entering current is equal to sum of leaving current I shunt plus IA. என்ன வரும்? இது வந்து 37. ஷண்ட் ஃபீல்டு கரண்ட் என்னது? 1.5 ப்ளஸ் ஆர்மேச்சர் கரண்ட். தேர்ஃபோர் IA வேல்யூ என்ன வரும்? 35.5 ஆம்பியர். இதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும் இந்த ஈக்குவேஷனில். தேர்ஃபோர் இந்த ஈக்குவேஷன் தான் அது. தேர்ஃபோர் 35.5 இன்ட்டு RA இந்த வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா RA ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.282 ஓம். இதுதான் ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ இது கால்குலேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஆர்மேச்சர் கரண்ட் வென் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸ்பீடு 0வாக இருந்தால் பேக் EMFும் 0. ஏன்னா நம்ம எப்படி படிச்சிருப்போம்னா இதோட ஃபார்முலா வந்து பேக் EMF இஸ் ஈக்குவல் டு PNZ/60A. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? வென் மோட்டர் ஸ்டேஷ்னரின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டேஷ்னரினா ஸ்பீடு வந்து 0 RPMல இருக்கும். ஸோ இந்த n வேல்யூ 0 ஆயிடுச்சுன்னா இந்த பேக் EMFஐ 0 ஆயிடும். பேக் EMF பிகம்ஸ் 0. இப்போ வோல்டேஜ் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா V is equal to EB is equal to EB plus IA into RA. இப்போ இதோட வேல்யூ வந்து 0. ஏன்னா ஸ்டேஷனரி இல்லை, அதனால் இங்கே வந்து IA நாட் அப்படின்னு எடுத்திருக்கோம். தேர்ஃபோர் IA நாட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? V/RA. V/RA. வியோட வேல்யூ என்னது? 240 டிவைடட் பை RA ஓட வேல்யூ 0.282. இப்போ என்ன வரும்? இஸ் ஈக்குவல் டு IA நாட் இஸ் ஈக்குவல் டு 851.96 ஆம்பியர். ஓகே, இதுதான் அதோட ஆன்சர்.
நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஸ்டார்டர்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. நம்ம லாஸ்ட் வீடியோ போட்டிருப்பேன். ஸ்டார்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஹை ஸ்டார்டிங் டார்க்கை வந்து ஹை ஸ்டார்டிங் கரண்ட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் ஸ்டார்டர் யூஸ் பண்ணுறோம். அதாவது ஒரு மிஷினை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அதோட ஸ்பீடு வந்து ஜீரோவாக இருக்கும்போது அதோட கரண்ட் ஸ்டார்டிங் கரண்ட் எவ்வளோ இருக்குது, ஹெவி வேல்யூவாக இருக்குது, 851.96 ஆம்பியர் ஃப்ளோ ஆகும். அப்படின்னா கண்டிப்பாக அந்த வைண்டிங் டேமேஜ் ஆகிடும். இதே இது ரன்னிங் கண்டிஷனில் பாருங்கள் 35.5 ஆம்பியர் தான் இருக்கும். ஓகே, இந்த ஸ்டார்டிங் கரண்ட் ஏன் IA0 வந்து ஸ்டார்டிங் கரண்ட்டுன்னு சொல்கிறோம்னா அந்த மோட்டரை வந்து ஸ்டார்ட் பண்ணுற டயத்தில் அதோட ஸ்பீடு ஜீரோவாக இருக்கும். இந்த ஸ்பீடு ஜீரோவாக இருக்கிறதுனால நம்ம பார்த்துருந்தோம் 0 RPMல இருக்கும். 0 RPM ஸ்பீடு இருந்தால் பேக் EMF 0. பேக் EMF 0னா ஸோ இந்த வோல்டேஜ் அப்படியே இதில் அப்ளை ஆகும். அதோட ஆர்மேச்சர் கரண்ட் வந்து இதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஹை ரேஞ்சஸில் இருக்கும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் எது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டார்டர் யூஸ் பண்ணுறோம். ஓகே, அது இந்த ப்ராப்ளமில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி தான் அனலைஸ் பண்ணி படிக்கணும் எப்போவுமே. இப்போ வந்து ஜஸ்ட்டு ஸ்டார்டர்னால் அது தனி டாபிக், இது தனி டாபிக் அப்படி எடுக்காமல் ஒவ்வொரு வேல்யூஸ்லையும் அப்சர்வேஷன்ஸ் இருக்குது. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இதில் கிவன் டேட்டா என்ன அப்படின்னா P is equal to 4, 944 wave connected armature conductors. Therefore Z is equal to 944 and wave connected னா எப்படி சொல்லுவோம், A is equal to number of parallel path is equal to 2, flux per pole 34.6 milliweber. Therefore 34.6 into 10 power minus 3 வெப்பர். அதுக்கப்புறம் டோட்டல் மெக்கானிக்கல் டார்க் டெவலப்டு P is equal to 209 நியூட்டன் மீட்டர். நெக்ஸ்ட்டு அப்படின்னா என்னது, ஆர்மேச்சர் டார்க். நெக்ஸ்ட் கரண்ட் டேக்கன் பை த மோட்டர் வந்து நம்ம சால்வ் பண்ணணும். ஸ்பீடு அதுவும் சால்வ் பண்ணணும். அப்புறம் அப்ளைடு வோல்டேஜ் V is equal to 500 வோல்டேஜ். ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 1.2 ஓம். அப்புறம் ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் RA. நெக்ஸ்ட்டு சீரீஸ் ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ், ஏன்னா சீரீஸ் மோட்டார், RSC is equal to 1.8 ஓம். ஓகே, இப்போ என்ன சால்வ் பண்ணணும் அப்படின்னா கால்குலேட் த லைன் கரண்ட், அப்புறம் ஸ்பீடும் IL இது ரெண்டுமே நம்ம சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதில் IA வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஆர்மேச்சர் கரண்ட்டுக்கு நமக்கு தெரியும் ஃப்ளக்ஸ் IA இன்ட்டு டிவைடட் பை 2π into PZ by A தான் டார்க் ஈக்குவேஷன். இதில் அப்ளை பண்ணோன்னா TA வேல்யூ 209 is equal to ஃப்ளக்ஸோட வேல்யூ 34.6 into 10 power minus 3 into ஆர்மேச்சர் கரண்ட், அதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும், டிவைடட் பை 2π into PZ. Pயோட வேல்யூ வந்து 4, Z வந்து 944 டிவைடட் பை A. ஏன்னது நம்பர் ஆஃப் பேரலல் பாத், என்னது 2. இது சால்வ் பண்ணிங்கன்னா ஆர்மேச்சர் கரண்ட்டோட வேல்யூ 20.122 ஆம்பியர். இது ஆர்மேச்சர் கரண்ட். நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஸ்பீடு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸ்பீடுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பேக் EMF தெரியணும். பேக் EMF என்ன ஃபார்முலா மோட்டருக்கு அப்படின்னா V is equal to I, ஃபஸ்ட்டு வோல்டேஜ் ஈக்குவேஷன்லேருந்து எழுதணும்னா ப்ளஸ் IA இன்ட்டு RA ப்ளஸ் RSE. டோன்ட் ஃபர்கெட், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். வெறும் EB ப்ளஸ் IA RAன்னு மட்டும் எழுதக்கூடாது, ஏன்னா இது என்னது சீரீஸ் மோட்டார். சீரீஸ் மோட்டரில் இந்த ஃபார்முலா இங்கே யாரும் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. RA ப்ளஸ் RSE இதைத்தான் ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கோம்.
நெக்ஸ்ட்டு ஸோ பேக் EMF என்ன வரும்? EB is equal to total voltage என்னது 500 apply voltage minus IA ஓட வேல்யூ 20.122 into RA plus RSE. RA ஓட வேல்யூ 1.2 அப்புறம் 1.8 1.2 plus 1.8. இதை சால்வ் பண்ணிங்கன்னா பேக் EMF ஓட வேல்யூ என்ன வரும்? 439.634 வோல்டேஜ் வரும். இதுதான் பேக் EMF. நெக்ஸ்ட் நம்ம என்ன சால்வ் பண்ணணும்னா ஸ்பீடு சால்வ் பண்ணணும். இதுக்கு என்ன ஃபார்முலா? ஃப்ளக்ஸ் PNZ/60A. therefore இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 439.634 is equal to ஃப்ளக்ஸுக்கு என்ன சொல்லியிருந்தோம்? 34.6 into 10 power minus 3 into number of poles is 4 into speed, அதுதான் நம்ம சால்வ் பண்ணணும், into Z. Z ஓட வேல்யூ 944 divided by 60 into A ஓட வேல்யூ வந்து 2. இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஸ்பீடோட வேல்யூ என்ன வரும்னா 403.8 RPM. That's all about this problem. இதில் அசைன்மெண்ட் கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. பட் அதுக்கு முன்னால் நம்ம வந்து ஸ்பீடு கண்ட்ரோல் ஆஃப் டிசி ஷண்ட் மோட்டார் அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ ஸ்பீடு கண்ட்ரோல், அதுக்கப்புறம் பேக் EMF is proportional to the product of flux and speed. இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி சம் ப்ராப்ளம்ஸ் வரும். அது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓவராலாக அசைன்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அதை சால்வ் பண்ணி வைங்க. ஓகே, தேங்க்யூ.